மக்களை கொன்ன விஜயோட பிரச்சாரம். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற நிமிஷம் வரைக்குமே 6 குழந்தைங்க உட்பட 31 பேர் கரூர்ல இறந்திருக்காங்க. தளபதி விஜய் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்துகிட்டு இருந்தாரு. அந்த மாதிரிதான் இந்த வாரத்துல கரூருக்கு போயிருந்தாரு. ஒவ்வொரு தடவை விஜய் பிரச்சாரத்துக்கு வரும்போதோ இல்ல ஒரு மாநாடு நடத்தும் போதோ, ஏன் நம்ம மாவட்டத்துக்கு எப்ப வருவாரு விஜய் எப்ப பார்க்கலான்ட்டு ஆசையோட சந்தோஷத்தோட இருந்த மக்கள் முதல் முறையா விஜய் பிரச்சாரத்தால சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க. இவ்வளவு உயிர் சேதம் ஆனதுக்கு பிறகு விஜயோட ரசிகர்களே சில பேரா இருக்கட்டும் இல்ல டிவிகே கட்சியில இருக்கிற சில பேரா இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க தளபதி வந்தாலே கூட்டம் வருதுன்னு தெரியுதுல, யாங்க கேட்ட இடத்த கொடுக்க வேண்டியதானே, தளபதியும் இந்த மக்களை பார்க்கணும், அதே நேரம் மக்களும் அதிக பேர் கூடுவாங்க, அதுக்கான இட வசதி கொடுக்கணும்ல, அதை இந்த கரூர் மாவட்டத்துல தரல, அதனாலதான் உயிர் சேதம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை நான் முழுசா உங்க பக்கத்திலேயே விடுறேன், யார் மேல மிஸ்டேக்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா சும்மா கிடையாது, குழந்தைங்க உட்பட 30 உயிர் போயிருக்கு. இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உயிர் சேதத்துக்கு யார் காரணங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க.